இதுக்காக தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இல்ல கையா, இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். நீ சொல்லலனா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இவனை நான் அப்படியே விட்டுட்டா திரும்ப திரும்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். இவனை ஒரே அடியே கொன்னுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. என் கூட நீ இருக்கல்ல, அது போதும். என்ன நீ பத்திரமா பாத்துப்பல்ல. இந்த மாதிரி பொறுக்கி நாய்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாரு, கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் நீ பண்ற விஷயத்தால பாதிக்கப்பட போறது நம்மளோட வாழ்க்கை தான். விடு, இவனுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுப்பான். நீ வா போலாம். கயல் போலான்னு சொன்ன. விடு விடு, வா போலாம். எழில் எழில் ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம், சொன்னா கேளு. வா எழில் எழில் ப்ளீஸ் வா. ஏய், ஆம்பளையா இருந்தா என்ன நேருக்கு நேர் எதிர்த்து நில்லு. ஒரு எதிரியா என்ன அழிக்கணும்னு கூட நினைச்சுக்கோ. ஆனா ஒரு பொண்ணா என்ன களங்கப்படுத்தணும்னு நினைக்காத. ஒரு பொண்ணை களங்கப்படுத்துற எந்த ஆம்பளையும் அழிஞ்சுதான் போவாங்கிறது இதிகாசத்துல மட்டும் இல்ல, என்னைக்குமே அழிவு நிச்சயம். இங்க பாரு, என் கையில் சொன்னாங்கிறதுக்காக தான் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னு தெரிஞ்சது, அப்ப கையில் இல்ல அந்த கடவுளே வந்தாலும் உன்னை இருந்து காப்பாற்ற முடியாத. வா. ஏய், இதோ பாரு, இந்த வேலையை நான் செஞ்சங்கிறதுக்காக கோவப்பட்டு என்ன கத்தியால குத்த வந்தியே, உண்மையிலேயே இதை செய்ய சொன்னது யாரும் தெரியுமாடா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த உன் அம்மாடா. கையலை இப்படி பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததோ அவங்கதான். இப்ப நீ என்கிட்ட காட்ட பாரு, வீரத்தையும் கோவத்தையும். போய் உன் அம்மா கிட்ட காட்டு போ. எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்றேன். கடந்த சில நாட்களா நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ரொம்பவே டவுனா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் புள்ள எழில் தான் இந்த கம்பெனியை பொறுப்பா பாத்துக்கிட்டான். ஆனா இப்ப சில பிரச்சனைகள் காரணமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இப்ப என் புள்ள என் கூட இல்ல, அதனால பிசினஸ சரிவர கவனிக்க முடியாம போயிடுச்சு. அந்த கேப்ல நமக்கு பின்னால வந்த சில கம்பெனிஸ், ஆப்போனன்ட் கம்பெனிஸ்னு எல்லாம் நம்ம கிளைண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டு பிசினஸ்ல நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு மேனேஜர் சொன்னாரு. எனக்கு பர்சனல் லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி யார்கிட்டயும் தோக்க பிடிக்காது. அதனால என்னோட தனிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்றத நான் விரும்பல. அதனால இதுக்கப்புறம் கம்பெனியோட பொறுப்பை நான் டேக் ஓவர் பண்ணி திரும்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரேன். எதுவும் தற்காலிகமா தான். ஏன்னா கூடிய சீக்கிரம் என் புள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்களே ஒரு அம்மாவா? உங்களை அம்மான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படி ஒருத்தவங்களுக்கு நான் பிறந்த நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. நீங்களும் ஒரு பொண்ணு தானே,
எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? எழில், யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. நான் உன் அம்மா. இனியும் அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுல இருந்தா இந்த நிமிஷமே குழி தோண்டி புதைச்சிருங்க. பெத்த புள்ளங்கிற நினைப்பு இருந்திருந்தா இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பண்ணிருப்பீங்களா? ஏய், எல்லாரும் பாக்குறாங்க எழில், கொஞ்சம் பார்த்து சும்மா பேசு. இருக்க. என்னப்ப இவங்க யாரு என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே. எழில், இங்க எதுவும் பேச வேண்டாம், வெளில போ. ஏன் அசிங்கமா இருக்கா? பெத்த அம்மாவை புள்ளையே இப்படி பேசுறானேன்னு பாக்குறவங்க கேவலமா நினைப்பாங்களா? நினைக்கட்டும், நினைக்கட்டும். எழில், உலகத்துல எந்த தாயும் பெத்த புள்ளைக்கு பண்ணக்கூடாத எவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது தப்பே கிடையாது. எழில். இப்படி ஒருத்தவங்க உலகத்துல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லையா? இல்ல நான் யாரு? உங்க புள்ளதானே? சொந்த புள்ளைக்கு எந்த ஒரு தாயாவது இப்படி ஒரு துரோகத்தையும் பாவத்தையும் பண்ணுவாங்களா? அப்படி யோசிக்கிறவங்க அம்மாவாவே இருக்க முடியாது.